Dear students, இன்னைக்கு நாம எக்கனாமிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லெசனாக பார்க்க போகிறோம். நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 12 லெசன்ஸ் இருக்குது. இந்த 12 லெசன்ஸையும் நாம் 3 லெசன்ஸாக பிரிச்சுக்கலாம். இந்த 4 டேஸில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3, செகண்ட் 3, தேர்ட் 3, ஃபோர்த் 3 அப்படின்னு சொல்லி பிரித்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனவரி ஃபஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு 3 லெசன்ஸாக என்னோட சேர்ந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 80% மார்க் கண்டிப்பாக வாங்கிடலாம் எக்கனாமிக்ஸில். சரிங்களா? என்னோட சேர்ந்து நீங்களும் படிக்க ரெடி ஆகிக்கோங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு லெசனாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துடலாம். லெசன் 1, 2, 3க்கு மட்டும் பார்க்கலாம். 1 மார்க் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிச்சுக்கணும். சரிங்களா? 1 மார்க்கில் எதையுமே நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி நம்மளுக்கு 18 வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா புக் பேக்லேருந்து தான் கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் 1 வேர்ட் ஃபுல்லாகவே படித்து தான் ஆகணும். எல்லா லெசனுக்குமே 1 வேர்ட் ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். ஓகே, ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கலாம். 2 மார்க் பார்க்கலாம். லெசன் 1 2 மார்க் 21, 22, 23, 26, 27. ஃபஸ்ட் லெசனில் இந்த 5 கொஷின்ஸ். லெசன் 2ல் பாருங்கள் 21, 25, 26, 27. லெசன் 3ல் பார்த்தீங்கன்னா 21, 24, 25, 26, 27. அடுத்து 3 மார்க் பார்க்கலாம். லெசன் 1 28, 29, 32, 34. அடுத்து லெசன் 2க்கு 28, 31, 32, 34. அடுத்து லெசன் 3க்கு பார்த்தீங்கன்னா 28, 31, 33. அடுத்து 5 மார்க் பார்க்கலாம். லெசன் 1க்கு 35, 37. லெசன் 2க்கு பார்த்தீங்கன்னா 35, 36. லெசன் 3க்கு பார்த்தீங்கன்னா 34, 36, 37. ஓகே, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 70 to 80% நீங்கள் மார்க் வாங்கிடலாம். ஃபுல்லாக சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எதையும் ஒமிட் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. புக் பேக் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. லைன் பை லைனாக படிக்கிறது நல்லது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.